ओम क्रीम काय नमः। 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 ஷாமொழி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொல்கத்தா நகரத்திலிருந்து 155 கிலோமீட்டர் தூரத்துல தான் போல்பூர் நகரம் இருக்கு. ஒவ்வொரு சின்ன நகரத்தை போல இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையும் ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருந்தது. ஆனா கோராங் பிரமாணிக்கும் அவரோட மனைவி விதிக்தா பிரமாணிக்கும் வீட்டுல நடந்த சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2008ல நடந்த விஷயம். கோராங் அப்புறம் விதிக்தாவோட மூத்த மகள் ஷாமிலியோட 4 வயசுல ஒரு விபத்துனால தன்னோட கண் பார்வையை இழந்துட்டா. கண்கள்ல பார்வை இல்லாத காரணத்தினால ஷாமிலிக்கு குழந்தையிலிருந்தே பெயிண்டிங் பண்ண ரொம்ப ஆசை. ஆனா ஷாமிலியோட அம்மா அப்பாவுக்கு அவ வரைகிற பெயிண்டிங்க அவளே பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கடைசியா ஒரு ஐ டோனர்னால 14 வருஷம் கழிச்சு கடைசியா அவளால இந்த உலகத்தை பார்க்க முடிஞ்சது. டாக்டர் சார், எங்க ஷியாமளிக்கு கண் பார்வை வந்துடுங்கிற சந்தோஷத்துல நான் ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றேன். ரிலாக்ஸ் விதீப்தா. அது சரி டாக்டர் சார், பயப்படுற மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் டாக்டர் சார், என் பொண்ணுக்கு ஐ டொனேட் பண்ண அந்த தேவதையுடைய பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? அவ எங்க பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. ஆனா ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் படி என்னால அவளை பத்திய டீட்டெயில்ஸை கொடுக்க முடியாது. ஐ எம் சாரி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் ஓகே. இப்ப நீங்க மெதுவா கண்ணை திறக்கலாம். உங்க கண்களுக்கு எந்த வகையிலையும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. அம்மா, அப்பா, ஷியாமளி, அம்மா, அம்மா, என்னால உங்களை பார்க்க முடியுது. அப்பா, சொல்லு கண்ணா. அக்கா, உன்னால நிஜமாவே பார்க்க முடியுதா?
ஆமா ஷிபு, என்னால இப்போ உங்க எல்லாரையுமே நல்லா பார்க்க முடியுது. என்னாச்சு ஷியாமளி? அம்மா, கண்ணு வலிக்குதா? அம்மா, அங்க ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் பழகி போயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓய்வு எடுத்துக்கம்மா, படுத்துக்கோ. ஷீ நீட் சம் ரெஸ்ட். நீ ரெஸ்ட் எடுமா. ரெஸ்ட் எடுமா, படுத்துக்கோ. என்னாச்சுமா? என்னாச்சு? அந்த சிஸ்டர் தடுத்து நிறுத்துங்க. என்னம்மா, அவங்க அங்கதானே நின்னுட்டு இருக்காங்க. இல்லம்மா, நான் இப்பதான் பார்த்தேன். அவங்க தன்னைத்தானே சிசரால குத்திக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அவங்கள தடுத்து நிறுத்துங்கம்மா. இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அம்மா, டாக்டர் சார், இதென்ன இப்படி உளறிட்டு இருக்கா? என்னால காரணத்தெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா இது ஹலோசினேஷன். ஹலோசினேஷன்னா என்னன்னா, நம்ம மூளையோட நிலைமை. அந்த நிலைமையில ஒரு மனுஷன் விதவிதமா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் செக் பண்றேன். நீ படுமா. படு படு படு. ரிலாக்ஸா படுங்க. படுத்துக்கோ. கண் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. ஆனா ஷாமிலிய இன்னொரு நாள் ஹாஸ்பிட்டல்லையே தங்க சொன்னாங்க. ஏன்னா அவளை செக்அப் பண்றதுக்காக. கண்ணாடியில ஷாமிலிக்கு தெரிஞ்ச முகம் அவளோட முகமே இல்ல. ஆனா ஷாமிலிக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால முன்ன பின்ன தெரியாத அந்த முகத்தை தான் தன்னோட முகம்னு நம்பினா. வாமா ஷியாமளி, இதுதான் உன்னோட ரூம். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தியா? இதெல்லாம் வரைஞ்சது நீதான். And I'm sure இனி இன்னும் அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைய போறேன். இதுதான் உன்னோட ஃபேவரட் கார்னர், உன்னோட கேன்வாஸ். என்னாச்சு ஷியாமளி, வரையணும்னு நினைக்கிறியா? இந்தா
வரேன். உன்னோட எல்லா பெயிண்டிங்ஸையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அதுல என்னோட ஃபேவரட் ஒண்ணு இருக்கு, காட்டட்டுமா? நீ வர. நீ வரதுக்கு முன்னாடியே நான் அதை தனியா எடுத்து வச்சிட்டேன். இங்க பாரு. என்னது இது? ஷியாமளி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. அதான் இந்த மாதிரி படத்தை வரைஞ்சிருக்க. மறந்துருமா? ஷியாமளி, இங்க வா. என்னாச்சுமா? உனக்கு என்னாச்சுமா? வந்ததுல இருந்தே நீ பயந்த மாதிரியே இருக்க. ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? ஷியாமளி, என்னாச்சு? நீ அதை மறந்துரு. ஏதோ கிறுக்கி இருக்கேன்னு நினைச்சுக்கோ. விதிப்தா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இல்ல ஷியாமளி. விதிப்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க கொஞ்சம் வரியா? என்னங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. என்ன? அது நேத்து ஷியாமளி ஒரு நர்ஸ் சாக போறான்னு சொன்னா இல்லையா? அந்த நர்ஸ் ஒரு சர்ஜிக்கல் கேட்சை வச்சு தன்னை தானே குத்திக்கிட்டு இறந்துட்டா. கேட்ட உடனே ரொம்ப விசித்திரமா இருந்தது. ஷியாமளி ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட சொன்ன விஷயம் அடுத்த நாளே அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு வித்தியாசமான பயம் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த ஒரு பயம் பயங்கரமான சம்பவத்தோட ஆரம்பம்னு எனக்கு தெரியாம போச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ராத்திரி 12 மணிக்கு ஷியாமளி ரூம்ல இருந்து எழுந்திருச்சு வெளியே எங்கேயோ போய்கிட்டு இருந்தா.
பார்த்து விளையாடுங்க. ஷியாமளி, ஷாமிலி வந்துட்டா. பாத்தியா யாரு வந்திருக்காங்கன்னு? இங்க வா வா. இது யாருன்னு தெரியுதா? இவங்க எல்லாரும் கூட நீ சின்ன வயசுல இருந்து பழகி இருக்க. ஸ்ரேயா, மான்சி, மாமி. எப்படி இருக்க ஷியாமளி? நல்லா இருக்கேன். இவங்கள தெரியுதா? அங்கிள், ஆன்ட்டி. குரல் கேட்டா கண்டுபிடிச்சிருவா. மாமா, மாமா உங்களுக்கு என்னாச்சு? அம்மா, சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்களேன், முகர்ஜி மாமா தலையில இருந்து ரத்தம் வழியுது. சீக்கிரம் வாங்கம்மா, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. என்னம்மா? சீக்கிரமா, சீக்கிரம். அங்க யாரும் இல்லம்மா. மாமா எங்க அங்க இருக்காரு. என்ன? அம்மா, அது அப்படியா? மாமா அங்கதான். முகர்ஜி மாமா இறந்துட்டாரா? அப்படின்னா நான் யாரு? முகர்ஜி மாமாவோட பேயா? மா, இது மாமாவா இருக்க என்ன முடியாது. சொல்லிட்டு இருக்காங்க? என்ன? ஷாமளி, மாமாக்கு எதுவும் ஆகல. நம்ம முன்னாடி தான் நிக்கிறாரு. மாமா உயிரோட இருக்க முடியாது. நான் இப்பதான் மாமாவை பார்த்தேன். அவர் தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்ததுமா. அட என்னம்மா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் உயிரோட தான் இருக்கேன். இத பாரு, நான் உன் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் உனக்கு நல்ல சர்ப்ரைஸான gift ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷத்துல வரேன். ஒரு நிமிஷத்துல. மாமா வேணாம் மாமா. மாமா. He is dead. இவ ராசி இல்லாத பொண்ணு. இவ ராசி இல்லாதவ. அதோட எல்லாரும் எங்களை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. யாருமே எங்க வீட்டுக்கு வரல. யாருமே எங்க கிட்ட பேச கூட விரும்பல. எல்லாரும் என் பொண்ண ராசி இல்லாதவன் நினைச்சாங்க. எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா ஷியாமளிக்கு என்ன நடக்குது? அவ எப்பவுமே சொல்லுவா, அவளுக்கு ஆளுங்கெல்லாம் வித்தியாசமா தெரியறாங்கன்னு. இதெல்லாம் அவளுக்கு ஏன் நடக்குது? எதுவுமே எங்களால புரிஞ்சுக்க முடியல. நாங்க டாக்டரை போய் பார்த்தோம். பெரிய சாமியார்கள் கிட்ட எல்லாம் கேட்டோம். ஆனா யாருக்கிட்டையும் எந்த பதிலுமே இல்ல. அப்பதான் ஒரு நாள் ரொம்ப பெரிய சம்பவம்.
ஷாமுலி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கோராங்குக்கு பேராலிட்டிக் அட்டாக் ஆயிருக்குன்னு டாக்டருங்க சொன்னாங்க. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கோராங் காலை நேரத்துல காட்டு பக்கத்துல மயங்கி கிடந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப இருந்து அவர்னால நடக்கவும் முடியல, எதையும் பேசுற நிலைமையிலையும் இல்லை. அக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷிபு, அப்பா தூங்குறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் எங்க டிஸ்டர்ப் பண்ண? நான் உங்களோட ஆல்பம் காட்ட தான் வந்தேன். சரி வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க. ஷாமுலியோட ஆபரேஷனுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விதித்தா அவரோட எல்லா போட்டோஸையும் எடுத்துட்டாங்க. ஷாமுலியோட பழைய ரூபத்தை பார்க்க வேண்டாம்னு அவங்க நினைச்சாங்க. அதனால முதல் முறையா ஷாமுலி அவளோட போட்டோவை பார்த்த உடனே அவளால அவளையே அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. அம்மா, இந்த ஆல்பம்ல என்னோட போட்டோ ஒண்ணு கூட இல்ல. அம்மா, என்னோட போட்டோ எங்கம்மா? இருக்கே பாரு. இல்லம்மா, ஒரு போட்டோவும் இல்ல. காட்டு. உன் போட்டோஸ் தான் இருக்கே. இத பார், இது இருக்கு பார். இது நானா? இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி சொல்றியா? இங்க பார். இது நிச்சயமா நான் இல்லம்மா. நான் இந்த ஆல்பம்ல எங்க இருக்கேன்? என்னக்கா, இதுல இருக்கிறது எல்லாம் நீங்க தான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ என்ன சொல்ற? நான் என்ன பாக்குறதுக்கு இந்த பொண்ணு மாதிரியா இருக்கேன்? அம்மா, இதெல்லாம் என்னோட போட்டோஸ் இல்ல. இந்த போட்டோஸ் எதுலயுமே நான் இல்ல. உனக்கு என்னதான் ஆச்சு? இது எல்லாமே உன்னோட போட்டோஸ் தான். நீ, உன் தம்பி, அப்பா. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இந்த போட்டோஸ்ல இருக்கிறது நான் இல்ல, நான் இல்ல. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாருங்க, இதுதான் நான், இதுதான் என்னோட முகம். நீங்களே பார்த்து சொல்லுங்க. அந்த ஆல்பம்ல இந்த முகம் எங்கேயாவது தெரியுதான்னு நீங்களே சொல்லுங்க. ஆமாம்மா, அது நீதான். நீயே பாரு. போய். அம்மா, நீங்க கூட ஏன் என்கிட்ட போய் பேசுறீங்க? நீங்க நீங்க ஏன் என்ன இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இங்க பாருங்க, இதுதான் நான். இந்த கண்ணாடியில தெரியுதே, அதுதான் என்னோட முகம். அவ இல்ல. அந்த ஆல்பம்ல இருக்கிறது நான் இல்ல. அம்மா, அந்த ஆல்பம்ல இருக்கிறது நான் இல்ல, என் போட்டோ இல்ல, நான் இல்ல. அமைதியா இரு ஷாம்லி. இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம்.
உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்க வா. ஆனா ஏமா நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட போய் சொல்றீங்க? சொல்லுங்க. உங்க பின்னாடி யாரோ. அக்கா, ஷாமுலி, அக்கா, ஷாமுலி, அக்கா, உனக்கு ஷாமுலி, என்னாச்சு? என்னமாச்சு? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என் பொண்ணு ஷியாமளிக்கும் ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சு போச்சு. ஆனா என்ன ஆபத்து அது மட்டும் புரியவே இல்லை. நான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையோட வேறு வரைக்கும் போகணும்னு நினைச்சேன். எல்லா கேள்விகளுக்கும் விடைய தேடினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. உண்மையோ இல்லையோ, இந்த சம்பவங்கள் எல்லாம் என்னைக்கு என் பொண்ணுக்கு புதிய கண்ணு கிடைச்சதோ அன்னில இருந்து ஆரம்பிச்சது. நான் டாக்டர் கிட்ட மறுபடியும் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணேன். அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்ரஸ வாங்கிக்கிட்டு நான் அந்த பொண்ணோட கிராமத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போறது உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிற விஷயம் எனக்கு அங்க போற வரைக்கும் அந்த பொண்ணோட அட்ரஸ வாங்கிட்டு போன விதிக்தாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஏற்பட்டுச்சு. எந்த பொண்ணு அவங்களோட பொண்ணுக்கு, அதாவது ஷாமுலிக்கு கண்ணை டொனேட் பண்ணாலோ அவ மனித ரூபத்துல இருக்கிற ஒரு சூனியக்காரி. அந்த பொண்ணை பத்தின எந்த உண்மைகளும் கிராமத்துல இருக்கிற யாருக்குமே தெரியல. ஏன்னா சூனியக்காரிகள் எல்லாம் ராத்திரி 12 மணிக்கு மேலதான் தன்னோட தந்திர வேலைகளை செய்வாங்க. உடனே கிராமத்துக்காரங்க விதிக்தா கிட்ட அமாவாசை அன்னைக்கு ராத்திரி காட்டுல ஒரு பொண்ணு தன்னோட தம்பிய பலி கொடுத்து அவளோட சாதனையை நிறைவேற்றிக்க போறான்னு சொன்னாங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை பலி கொடுத்தாதான் நீங்க செய்யற இந்த சாதனை முடிவுக்கு வரும். கிராமத்துக்காரங்க எல்லாரும் அந்த பொண்ணை அடையிறதுக்குள்ள அவ இந்த பூஜைய ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணு தன்னோட தம்பிய பலி கொடுக்கிறதுக்கு முன்னாடி கிராமத்துக்காரங்க அவளை தடுத்துட்டாங்க. சாதனை அறகுறையா நின்ன காரணத்தினால எல்லா ஆத்மாக்களும் அலைய ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு கூட கிராமத்துக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடி போயிட்டா. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு போனா. அதுல அவளோட கண்களை ஷாமுலிக்கு தானம் பண்றதா எழுதி இருந்தா.
ஷாமுலியோட வீடு அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அவ ஷாமுலியையும் சுபோவையும் பல முறை ஒன்னா பார்த்திருக்கா. ஷாமுலி எங்க? ஷிபோ, ஷாமுலி, ஷிபோ, ஷாமுலி, என்னங்க என்னங்க பசங்க எங்க? ஷிபோவும் ஷாமுலியும் அவங்க ரூம்ல இல்லையே. ஷாமுலி ஷிபோவை கூட்டிட்டு போயிருக்காளா? எனக்கு எல்லாமே தெளிவா புரிய ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு தன்னோட சாதனையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்தையோட உயிர் தேவைப்பட்டது. அதனாலதான் அவ என்னோட பொண்ணு ஷியாமுலிக்கு அவளோட கண்ணை தானம் பண்ணா. அப்பதானே அவளோட ஆசை நிறைவேறும். ஷியாமுலி, ஷிபு, ஷியாமுலி, ஷிபு, ஷியாமுலி, ஷிபு.
நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முடிவை எடுத்தேன். என் பசங்களை காப்பாத்துறதுக்காக ஷாமுலியோட கண்ணை புடுங்க வேண்டி இருக்கும்னு. அந்த நேரத்துல எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா நான் அதைத்தான் செஞ்சேன். ஷாமுலி, 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 ஷாமுலி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க ஷாமுலியை நிறைய தடவை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணோம். மறுபடியும் கண்ணு ஆபரேஷனா வேண்டவே வேண்டான்னு அவளே மறுத்துட்டா. கடவுள் அவளோட கைகள்ல பெயிண்டிங் பண்ற கலைய கொடுத்திருக்காரு. அத கண்ணு இல்லாம கூட அவளால செய்ய முடியும். இன்னைக்கு நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன், என்னோட பொண்ணு ரொம்ப சிறந்த ஆர்டிஸ்ட். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பேரனாமல் சக்திகள் எப்பவுமே சொசைட்டில தென்பட தான் செய்யும். பணம் இல்லனா பணத்தோட பேராசை ஒரு மனுஷனை எந்த எல்லையை வேணா கடக்க வைக்கும். ஆனா மனிதன் இந்த மாதிரி விஷயங்கள்ல சிக்கிக்காம தப்பிக்க முயற்சி பண்ணணும். இல்லனா இதோட முடிவு ரொம்ப மோசமா தான் இருக்கும்.